ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆச்சிஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் சமைக்க போகிற டிஷ் ஒரு செட்டிநாட் டிஷ் தான். இது ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. அதோட பேர் தேங்காய் கஞ்சி. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஷ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப், வெந்தயம் 1 ஸ்பூன், பூண்டு பல் 10, தேவையான அளவு உப்பு, பாசிப்பருப்பு 1/4 கப், தேங்காய் பால் 2 கப். முதல்ல அரிசி, பருப்பு, வெந்தயம் எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு பூண்டு பல்லையும் உப்பையும் சேர்த்து 3 கப் தண்ணி ஊற்றுங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. 3 விசில் வரட்டும். ஸ்டீம் போன உடனே குக்கரை திறந்து பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா வெந்திருக்கும். அதை ஒரு கரண்டியால் நல்லா மசிச்சு விடுங்க. திரும்ப ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதில் குக்கரை வச்சுக்குங்க. தேங்காய் பாலை ஊற்றி கிளறி விடுங்க. ஒரு கொதி வரட்டும். இப்போ தேங்காய் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் கஞ்சி 1 வயசு குழந்தையிலேருந்து பல்லு போன தாத்தா வரைக்கும் சாப்பிட்ற டிஷ்ஷு தான். எங்கள் செட்டிநாட்டு ஏரியாவில் மார்னிங் டிஃபனாக பண்ணக்கூடிய டிஷ் தான் இது. வீட்டில் யாருக்காவது வாய் வெந்துருச்சுன்னா தேங்காய் கஞ்சி தான் செய்வாங்க. இதுக்கு பெரியவங்க துவையலும் குட்டி சீனியும் சேர்த்து ருசித்து சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். சுவையாக சமைங்க, சூப்பராக சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆச்சிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.